ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு முதலீட்டு சிந்தனை வித் கார்த்திக். நாம் இப்போ ஃபிசிக்கல் கோல்டு நீங்கள் ஜுவல்லரியாக வாங்குறதுக்கும் மியூச்சுவல் ஃபண்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் இருக்கக்கூடிய பெரிய வித்தியாசத்தை பார்க்க போகிறோம். ஃபிசிக்கல் கோல்டு வாங்குறதுனால நீங்கள் டே ஒன்லேயே எவ்வளோ லாஸ் பண்ணுறீங்க அப்படின்ற விஷயத்தை பற்றியும் இந்த ஷார்ட்ஸில் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் சென்னையை உதாரணமாக எடுத்துக்கிறேன். 50 கிராம் கோல்டு போய் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 5,75,000 ஆகும். 50 கிராம் கோல்டு. இன்றைக்கி 1 கிராம் கோல்டு 11,500 கிட்ட இருக்குது. ஸோ அதோட ஜிஎஸ்டி 3%ன்னு வச்சா 17,250 ரூபா. மேக்கிங் சார்ஜஸ் 15%, 86,250 ரூபா. மேக்கிங் சார்ஜஸ்க்கான ஜிஎஸ்டி 5%, 4,313 ரூபா. வேஸ்டேஜ் 8%, 46,000 ரூபா. மொத்தமாக 50 கிராம், அதாவது 5,75,000 மதிப்புள்ள கோல்டை நீங்கள் 7,28,813 ரூபா கொடுத்து ஜுவல்லரியிலேருந்து வாங்கிட்டு வரீங்க. ஆக்சுவல் கோல்டோட விலை எவ்வளோ தெரியுங்களா? 5,92,250 ரூபா. அன்னைக்கு, அதாவது டே 1 நீங்கள் லாஸ் பண்ண கோல்டோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,36,563 ரூபா. அதாவது 18.7% கோல்டு நீங்கள் லாஸ் பண்ணி தான் நீங்கள் அந்த கோல்டு ஜுவல்லரியாக வாங்கிட்டு வரீங்க. இதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே நீங்கள் கோல்டு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் 99.5% பியூர் கோல்டில் பண்ணுறீங்க. ஆனால் நீங்கள் கோல்டு ஜுவல்லரியில் 916 ஹால்மார்க் 91.6% கோல்டில் தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. அதையும் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஸோ இதில் நீங்கள் 7,28,813 ரூபா கோல்டு போட்டிங்கன்னா ஒட்டுமொத்த அமௌண்ட்டுமே கோல்டில் தான் இன்வெஸ்ட் ஆகும். இதில் எக்ஸ்பென்ஸ் ரேஷன் ஒன்று இருக்குது. அது இயர்லி 0.75%. அப்படி எடுத்திங்கன்னா கூட 5,466 ரூபா தான் இயர்லி உங்களுக்கு செலவே ஆகும் நீங்கள் கோல்டு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா. கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் கோல்டு 10% பர்ஃபார்ம் பண்ணாலும் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் 6.8% தான் கிடைக்குது. ஆனால் கோல்டு மியூச்சுவல் ஃபண்டில் 10%மே முழுசாக உங்களுக்கு ரிட்டர்ன்ஸாக கிடைக்கும். ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் புத்திசாலித்தனமாக கோல்டு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள்.